நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்கமானது 1911ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதனுடைய தலைவர் உமாமகேஸ்வரம் பிள்ளை தமிழுக்காக செய்யாத எதுவுமே கிடையாது. அவர் வக்கீல் தொழில் படித்தவர். அவர் புலவருக்கு படிக்கவில்லை. இருந்தாலும் தமிழ் மொழியில் உள்ள அனைத்து நூல்களையும் தமிழர்களும் நேரடியாக பழக்கப்பட்டவர். 1934ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் முதல் மாநாடு, தமிழர் சென்னை மாகாண தமிழர் மாநாடு, அதில் உமாமகேஸ்வரம் பிள்ளை உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் தமிழுக்கு வடமொழி கலந்த சொற்கள் இருக்கின்றன, அதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விடையை அவர் கூறுகின்றார். அதே போல தமிழர் மாநாடு 2வது மாநாடு துறையூரில் நடக்கின்றது. அதற்கும் அதற்போல சிறப்பான உரையை நிகழ்த்துகிறார் உமாமகேஸ்வரம் பிள்ளை. அதே போல சென்னையிலும் மாநாடு நடக்கிறது. அதன் பிறகு 1937ஆம் ஆண்டு விவேகானந்தர் கல்லூரி சென்னையிலே இந்தியை நுழைக்க வேண்டும் என்று அப்பொழுது ஒரு கோரிக்கையை விடுகிறார்கள். அந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உமாமகேஸ்வரம் பிள்ளை தமிழ்நாடு பூராவும் கூட்டங்களை நடத்துகின்றார். அப்பொழுது முதலாக 31/10/1937 உமாமகேஸ்வரம் பிள்ளை திருச்சி மாநாட்டிற்காக ஒரு முன் ஆய்வு கூட்டத்தை நடத்துகின்றார். அதன் பிறகு 26/12/1937 திருச்சியில் இந்திய எதிர்ப்பு மாநாடு முதலாக உமாமகேஸ்வரம் பிள்ளை நடக்கிறார். அதற்கு நாவலர் சோமசுந்தர பாதிரியார் அவர்கள் தலைமை வைக்கிறார். அந்த மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக உமாமகேஸ்வரம் பிள்ளை இருக்கிறார். அந்த வரவேற்பு குழு தலைவராக இருந்தபோது தமிழருக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறார். அதே போல அந்த மாநாட்டு இறுதியில் ஊர்வலம் திருச்சியிலிருந்து சென்னை வரை செல்கிறது. அதற்கு நம்முடைய ஐ குமாரசாமி பிள்ளை அவர்கள் இங்கிருந்து ஊர்வலத்தை முன்னெடுத்து சென்று மாநாடு சென்னை கடற்கரையில் முடிகிறது. அந்த மாநாட்டு இறுதியில் மறைமலை அடிகள் தலைமையில் அந்த மாநாடு நடக்கிறது. இப்பொழுது நம்முடைய இந்திய அரசாங்கம் நம் தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணிப்பதற்காக முழு முயற்சி எடுத்து வருகிறது. நாம் இந்த வேளையில் நாம் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். 1937 மாநாட்டில் உமாமகேஸ்வரம் பிள்ளை தீர்மானம் இயற்றிய போது அவர் சொல்லுகிறார், இது தீர்மானம் மாநாட்டு தீர்மானம் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும் என்பதை அவரவர் மனதில் நினைக்க வேண்டும் என்று அப்போதே உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கூறினார்கள். ஆகவே நீங்கள் எல்லாரும் இந்தி படிக்கிறவங்க படிக்க வேணான்னு சொல்ல, இந்தியை நம்மளுக்கு வேண்டியதில்லை. இந்த வெளிநாட்டில் உள்ளவன் வடநாட்டில் உள்ளவன் தான் நம்மள்ட்ட தமிழ்நாட்டில் வேலைக்கு வரான். நம்ம எதுவும் எங்கேருந்தோ அங்கேருந்து போய் வேலை பார்க்க போல. அதனால இந்திய அவசியமே கிடையாது. நம்மளுக்கு தமிழ் இருந்தாலே எங்கே வேணாலும் போகலாம். நம்மளுடைய தமிழ்ச்சங்கத்தில் 1925ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பொழிலானது இப்பொழுது நூற்றாண்டை காண இருக்கிறது. அந்த வேளையிலே அந்த தமிழ் பொழில் என்பது இந்திய நாடுகள் பூராவும் சென்று வந்தது அந்த காலத்தில். அதே போல தமிழில் அந்த பொழிலில் எழுதாத தமிழ் அறிஞர்களே கிடையாது. அதே போல 1900 என்ன சொல்றாரு, உமாமகேஸ்வரம் பிள்ளை 1940-41 இறந்து விடுகிறார். அப்பொழுது பாவேந்தர் அவர்கள் சொல்லுகிறார், வானவிரிவை காணும் போதெல்லாம் உமாமகேஸ்வரன் நினைவே என் நினைவில் வரும் என்று அவர் ஒரு பாட்டு எழுதுகிறார். ஆகவே பாரதிதாசன் உமாமகேஸ்வரம் பிள்ளையை பற்றி தமிழை பற்றியும் எந்த அளவுக்கு சிறப்பாக நினைத்து கொண்டிருந்தார் என்பதை தாங்கள் அறிய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பாவேந்தர் அவர்கள் 2-3 முறை தமிழ்ச்சங்கத்துக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு கல்லூரி ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது புலவர் குழு இங்கு தமிழ்ச்சங்கத்துக்கு வந்தபோது கியாப்பே விஸ்வநாதம் அழைத்து கூட்டிய பொழுது வந்திருக்கிறார். அப்பொழுது சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அந்த மாநாட்டு தலைவராக இருக்க வேண்டும், அவர் வரவில்லை. அந்த மாநாட்டு தலைவராக பாவேந்தர் அவர்களை இருக்குமாறு அப்பொழுது கியாப்பே அவர்கள் வயதில் மூத்தவராக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அப்பொழுது அவர் தலைமை தாங்கி அந்த கூட்டத்தை நடத்துகிறார். அந்த கூட்டத்தில் மதிய வேளையில் அசைவ உணவு அருந்தப்பட்டு
அந்த ஊர்வலமானது நம்மளது தஞ்சாவூர் 4 வீதிகளும் சுற்றி திலகத்திடலை அடைந்து அந்த திலகத்திடலில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் முன்னின்று அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்திற்கு ஆயிரக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். அதே போல 1938 கரந்தை தமிழ்ச்சங்கத்தை வெள்ளி விழாவின் போது தமிழ்ச்சங்கத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நிகழ்ச்சி நடக்கிறது. ஞானியார் அடிகள் வந்திருக்கிறார் கடலூரிலிருந்து. அந்த கூட்டத்திற்கு இந்த தமிழ்ச்சங்கம் பூராக நிறைவுகள் இருந்தது. அதற்கு காரணம் தமிழ் மேல் உள்ள பற்று. இப்பொழுது நம்முடைய கரந்தை தமிழ்ச்சங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒழிய அரசாங்கமும் அதை ஊக்கமாக செய்ய வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கம் ஆங்கிலம், ஒரு பக்கம் தமிழ்னு சொல்லியிருந்தால் அது நிலை பெறாது. பாரதிதாசன் இன்னைக்கு அறம் பிரதா அரசியல் என்கிற சொல்றது எதுக்குன்னா, அவர் தமிழை தவிர வேற எதுவும் வேண்டாம், தமிழ் தான் எனது அரசியல் அப்படின்னு இருந்தவர். அதனால தமிழ் தான் அவரோட அரசியல். அதனால அவர் தமிழை தவிர வேற எதுவும் வேண்டியது இல்லைங்கிறது இருந்தவர் தான் பாரதிதாசனுடைய சிறப்பு. அதே மாதிரி பாரதிதாசன் இங்கே வந்தபோது அவர் கொஞ்சம் தாடி கிடி மீசையோட அதிகமாக இருப்பார். அவரை நம்மளோட வடவார் கரையில் இருந்த சிதம்பரம் என்கிற முடி திருத்துவர் அவர்கள் தான் அவருக்கு முடியை எல்லாம் எடுத்து ட்ரிம்மாக சரி பண்ணி இங்கே அனுப்பினவர். அதனால தமிழ்ச்சங்கத்துக்கும் பாரதிதாசன் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் புலவர் குழு வந்த பொழுது நம்முடைய ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்கிறார், இங்கே வரும்போதெல்லாம் கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு வரும்போது தமிழ்நாடெங்கும் தமிழ் பரவும் வகை செய்த தமிழவியல் திருவே தாவே உமாமேஸ்வரன் அவர்கள் தொண்டு நினைவுக்கு வருகிறது என்று ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்கிறார். அதே போல டாக்டர் சிதம்பரநாதன் அவர்கள் சொல்கிறார், வெள்ளி விழாவிற்கு நான் இருக்கிறேன், வெள்ளி விழாவிற்கு நான் இருக்கிறேன், அதே போல நான் பொன்னி விழாவிற்கு இருப்பனோ இல்லையோ என்று உமாமேஸ்வரம் பிள்ளை அன்றையே சொன்னார். ஆகவே என்னுடைய மனம் மருந்துவா இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய நினைவுகள்லாம் போற்றுதலுக்குரியது அப்படி என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மாநாட்டிலே தீர்மானம், அப்பொழுது ஆகாசவாணி போராட்டம், ஆகாசவாணி என்ற சொல்லை மாற்றி வானொலி என்று சொல்ல வேண்டும் என்று அந்த புலவர் குழு மாநாட்டில் தான் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அதே போல சென்னை மாகாணம் என்ற இருந்ததையும் மாற்றி தமிழ்நாடு என்று தீர்மானமும் அந்த புலவர் குழுவிலே தான் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே கரந்தை தமிழ்ச்சங்கம் 1919 செம்மொழி தீர்மானம், 1921 தமிழ் பல்கலைக்கழக தீர்மானம், அதே போல தமிழ்ல தனி சொற்கள் வடமொழி கலக்காத சொற்கள் இது மாதிரிலாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கரந்தை தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அதே மாதிரி தனித்தமிழ் இயக்க மறைமலையடிகள் அவர்கள் இதே மேடையில் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களுக்கும் விவாதம் நடந்தது. தனித்தமிழ் தான் வேண்டும், வடமொழி கலக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் மறைமலையடிகள். நம்முடைய மறைமலையடிகள் மகள் தலைமையில் சென்னையிலே மகளிர் மாநாடு, அந்த மாநாட்டில் நம்முடைய கரந்தை தர்மாம்பாள் அவர்கள், டாக்டர் தர்மாம்பாள் கரந்தை தர்மாம்பாள் அவர்கள் தான் பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டத்தை கொடுக்கிறார். அதற்கு முதல் அவர் ஈவேரா ராமசாமி என்பதுதான். அந்த மாநாட்டில் பெரியார் சொல்லும் போது சொல்லுகிறார், இது மாதிரி இந்திக்காக மகளிர்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூறுகிறார். அடுத்த மகளிர் இந்திய எதிர்ப்பில் தர்மாம்பாள் தலைமையில் 600 மகளிர் குழந்தைகள் மருமகள் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அதனால கரந்தை என்பது ஒரு சின்ன இடம் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய மைய பகுதி. கரந்தை தமிழ்ச்சங்கம் இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உமாமேஸ்வரம் பிள்ளையை போல தமிழவேல் என்பது உமாமேஸ்வரம் பிள்ளையை தவிர வேற யாருக்கும் அந்த அடைமொழி வராது. அந்த அடைமொழியை கொடுத்தவர் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் நாம் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் வெள்ளி விழாவின் போது வழங்கினார். அதே விழாவின் போது மறுநாள் கவியரசு அவர்களுக்கு அரங்க வேங்கடாசலம் பிள்ளை அவர்களுக்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் வழங்கினார். அதனால தமிழறிஞர்கள் பூரா ஒவ்வொரு ஆண்டு விழாவிற்கும் கரந்தை தமிழ்ச்சங்கத்திற்கு வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாம் சிறப்பித்து வாழ்த்து மடலை வாசித்துள்ளதற்கு. ஆகவே கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழுக்காக மிக சிறப்பாக பன்றாட்டி கொண்டிருக்கிறது. அதே போல பாரதிதாசன் அவர் நினைவை என்றும் போற்றுவோம். ஆக நம்முடைய தமிழ்நாடுல வேற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதியாரும் தமிழுக்கு உழைத்தவர் தான், ஆனா பாரதியார வேற வழியில தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பாரதிதாசனை பத்தியே பேச மாட்டேங்கிறோம். ஆக திராவிடங்கிறது 1920
உமாமேஸ்வரம்ல தஞ்சாவூர்ல திராவிட கூட்டுறவு வங்கின்னு கரந்தையில தொடங்கினாரு. அதே மாதிரி கூட்டுறவு வச்சகங்கிறது கரந்தையில தான் தொடங்கினாரு. கூட்டுறவு பால் விலை வங்கி கரந்தையில தொடங்கினாரு. இது மையங்கடத்தில் தொடங்கினாரு. அதே மாதிரி கூட்டுல நில விலை வங்கி மேலை வீதியில கடைசியில தொடங்கினாரு. கூட்டுறவுக்கு வித்திட்டவர் உமாமேஸ்வரம் உள்ள. அதே போல அவர் கூட்டுறவு மட்டுங்கள்ல சைவமும் தமிழும் சிறக்க வேண்டும் என்று அவர் வட்டக்கழக தலைவராக இருந்தபோது ஏலூர் பல்லாக்கு போற திருவியாறு ரோடுக்கெல்லாம் அவர்தான் ரோடு போட்டவர். அப்பொழுது 50 மைல் நகரத்தில் அந்த இடத்தில் இருந்த மக்கள் அந்த ரோட்டு வழியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது என்பதற்காக கொடுக்க மாட்டேன் என்று இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதிக ரூபாய் பணம் கொடுத்து வாங்கி வயல்வெளியை ரோடாக்கி ரோடு அமைத்தார்கள். ஆக சைவமும் தமிழும் ஒன்று. ஆக சைவர்கள் எல்லாம் தேவாரம் மற்றும் திருவாசகம் இந்த இதெல்லாம் நம்ம கோயில்களை ஒழிக்க செய்து வடமொழியை நீக்க வேண்டும். ஆக வடமொழி கலக்காத தமிழை கற்க வேண்டும். இதை ஐயா போல பெரும் புலவர்கள், தமிழக அரசின் பாரதிதாசன் விருதார்கள் அவர்கள் அரசாங்கத்துக்கு முன்மொழிந்து சில செய்திகள்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க படித்தவர் தான் அவ்வை துரைசாமி புள்ள. அவ்வை துரைசாமி புள்ள கடலூர்ல உள்ள அவ்வை குப்பத்தில் பிறந்தவர். அவர் 19 வயசுல தஞ்சாவூர்ல வராரு. உமாமேஸ்வரம் உள்ள ஐக்குமரசாமி வேங்கசாமி நாட்டார் கவியரசு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஐயா தமிழ் படிக்கணுங்கிறாரு. அப்ப நம்ம கல்லூரிக்கு அங்க அங்கீகாரம் கிடையாது. அவர் இங்கிருந்து கவியரசு வேங்கடசாமி நாட்டார் அவங்கள்ட்ட படிச்சுதான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பரீட்சை எழுதி பட்டம் வாங்கினவர். அவர் இறக்கும் வரைக்கும் உமாமேஸ்வரம் என்ற விருதத்தை கடைபிடித்து இருந்தார். அவர் இறந்த நாளை அவருடைய மகனார் அவர் அவ்வை நடராஜன் அவர்கள் நம்ம தமிழுடைய பல்கலைக்கழகத்திலேயே துணைவேந்தராக இருந்தார். அந்த பதவியை ஏற்கும் பொழுது உமாமேஸ்வரம் பிள்ளைக்கு மாலை அணிவித்து விட்டு தான் அவர் சென்று அந்த பதவியை ஏற்றார். இன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருக்கவர் அவ்வை அருள் அவருடைய பேரன் தான் இருக்காரு. அதனால கரந்தை தமிழ் சங்கம் மண்ணு நான் சொல்ல போனா ஈரோடு தமிழன்பன்லாம் இங்க படிச்சவர், பிரபஞ்சம்லாம் இங்க படிச்சவர். அதனால் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஆளா பெரிய ஆளா வரணுங்கிறதான் எங்க கரந்தமிழ் தமிழத்தோட நோக்கம். தமிழ் துறைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா முதல் நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு தொல்லியல் துறை சார்பாக இந்த நிகழ்வு இங்கேருந்து மாணவர்களை அழைத்து சென்று அந்த தொல்லியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நேரடியாக அந்த அருங்காட்சியகம் அமைத்த இடத்தில் போய் பார்வையிட்டு அதே மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே ஒரு கண்காட்சியையும் அதை சிறப்பாக செய்திருந்தாங்க தமிழ் துறை சார்பாக. அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக தான் கரந்தை தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு சிறந்த மாணவர்கள் எல்லாம் உருவாகினாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடந்த பேச்சு போட்டியில் நமது கல்லூரியின் மாணவர் திரு ஜோ வியானி விஸ்வா அவர் தமிழ்நாடு லெவலில் அந்த நடந்த பேச்சு போட்டியில் 3வது பரிசை பெற்றார். அது மிக சிறப்பு. என்னன்னா அந்த நிகழ்வை நான் நேரடியாக பார்த்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜும் போகும். ஏன்னா 17,000 பேர் அதில் பங்கேற்றானாங்க. அதில் 900 பேர் செலக்ட் ஆகி அதில் முதல் 3 இடத்துல 3வது இடத்தை பெற்றிருந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அவருடைய வளர்ச்சி என்றைக்கும் மேல்மேலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மாணவர்களும் வரணுங்கிறது எங்களுடைய விருப்பம், கரந்தை தமிழ் சங்கத்தின் விருப்பம். ஐயா செந்தலையின் கௌதமன் ஐயா அவருடைய உரையை நான் அண்ணா நூற்றாண்டரகத்தில் நம்மளுடைய கல்லூரியின் முன்னாள் முதல்வர் திரு சித்திரகுடி ராமநாதன் ஐயா அவர்களின் நிகழ்வில் நான் கேட்டிருக்கேன். ஐயாவோட பேச்சு எப்படி இருக்குன்னா கோர்வையாக இருக்கும், அழகாக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப அமைதியாக அதை கேட்டிங்கன்னா நல்ல விதமாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி செய்தியை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அது மாதிரி நீங்களும் உங்களை வளர்த்துக்கணும். அந்த தமிழ்நாடு அரசு அவருக்கு ஐயாவுக்கு விருது பாவேந்தர் அவர்களின் பேரில் விருது வழங்கியிருக்குன்னா அப்போனா அவர் அவருடைய வளர்ச்சி எப்பேற்பட்டது, அவர் தமிழுக்காக எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பணியாற்றிருப்பாங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு அதை போல் நீங்களும் உங்களை வளர்த்துக்கணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.